கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல பகுதிகளிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மின்வெட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடிந்து, இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்கிறது முடிந்து, தென்மேற்கு பருவக்காற்று தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது. பல இடங்களில் முக்கியமாக கன்னியாகுமரி தொடங்கி தென்காசி என்று கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாரல் மழை ஆரம்பித்து விட்டது. கேரளாவில் தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பித்து விட்டது. ஆனால் எப்படியும் தமிழகம் முழுக்க, முக்கியமாக சென்னை வரைக்கும் ஓரளவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சோரிங் ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, 100க்கு மேல், 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல், 104, 105, 108, 110 வரைக்கும்லாம் போகிறது இருக்கு இல்லையா, அது குறைவதற்கு ஓரிரு வாரங்கள் ஆகும். 10-15 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவக்காற்றும் அப்படியே மேலே ஏறி வரும். அப்போ அது சுற்றுப்புறத்தை குளிர்வித்து கொண்டே வரும். இதுதான் ஆண்டாண்டு காலம் நடப்பது. இதில் என்ன ஆகும்னா, இந்த ஆன்செட் கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப ட்ரை வெதர் இருக்கும். கடலோர பகுதிகளில் ரொம்ப ஹியூமிட் வெதர் இருக்கும். இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியது. ஹை டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி. இப்போ சென்னை எடுத்துப்போம். இந்த நியூஸ் இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. நள்ளிரவு நேரத்தில் மின்சாரத்தை வெட்டுவது, அது சென்னையுடைய சதர்ன் சபர்ப்னு போட்டிருக்காங்க. ஆனால் சதர்ன் சபர்ப் மட்டும் இல்லை, சென்னையுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் இரவு தூங்க முடியாத ஒரு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கிறது. இதுதான் ஒன்லைனர். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே போய் சில விஷயங்களை பார்ப்போம், சில விஷயத்தை பற்றி பேசுவோம் மேற்கொண்டு. அப்போ இது சென்னைக்கு மட்டும்தானா? இல்லை, மற்ற இடங்கள்லையும் இருக்குது. அது ஏன் சென்னை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுதுங்கிறதுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம எகெயின் சென்ற வாரத்தில் இருந்தே, இப்போ இன்றைக்கி நம்ம செவ்வாயில் இருக்கோம். சனி, ஞாயிறு, திங்கள் என்று தொடர்ச்சியாகவே எங்கெங்கேயாவது பவர் கட் நடந்துக்கிட்டே இருக்கிற அந்த வெப்பம், தாங்க முடியாத வெப்பத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்போ அவங்க என்னன்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீதிக்கு வராங்க. வீதிக்கு நடு ரோட்டில் மக்கள் உட்காந்துடுறாங்க. உட்காந்து எங்களுக்கு எதையாவது பண்ணுங்க, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு அவங்க மின் வாரியத்தை, தமிழக அரசு அவங்க கேட்குறாங்க. இந்த செய்திப்படி மேடவாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், கிழக்கு கடற்கரை சாலை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்கள் அவங்க எல்லோருமே தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் பவர் கட் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. இது ராத்திரிக்குள்ளேயும் போகிறதுனால, ராத்திரி தான் மக்கள் காலையில் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தூங்க வராங்க. அப்போ அவங்களால அந்த ஹாட் ஹியூமிட் வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னா, இது கடலுக்கு அருகே இருக்கிறதுனாலையும், அந்த ஹியூமிடிட்டிங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். இது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நீர்நிலையாக வங்காள விரிகுடா கடல் இருப்பதனால, அந்த வெப்பத்தினால நீர் ஆவி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக நம்ம உடம்புலேருந்து வேர்த்து கொட்டுது. ஸோ ராத்திரி முழுக்க தூங்க முடியாமல் இது பயங்கரமான தொல்லையாக இருக்குது. இது தொடர்ச்சியாக அதனால் மக்கள் நடுத்தருவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது வரைக்கும் 4 முறை இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆரில் இதனால் டிராஃபிக் 1 மணி நேரத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. உடனே திருப்போரூர் எம்எல்ஏ விஜயராஜ் அந்த இடத்துக்கு அவங்க அந்த போராட்டக்காரர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சமநிலைப்படுத்தி, இடுங்கப்பா நாங்கள் பார்க்குறோம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவர் அவுட்டேஜ் வரதுக்கான காரணமே ட்ரிப்பிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் இஷ்யூ. ஸ்டேட்டஸ் அடிக்குவேட் பவர் டு மீட் த டிமாண்ட். இப்போ சென்ற ஆட்சியாளர்கள் திமுக என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சி மாறிடுச்சுங்க, நாங்களாக இருந்திருந்தோம்னா, யார், கிரேட் செந்தில் பாலாஜி அவர் சொல்கிறாரு, தேவையான பவரை காசு கொடுத்து வாங்கி வைக்கணுங்க அப்படின்ட்டு. இதுக்கு ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பவர் இல்லைங்க பிரச்சனை, எவ்வளோ வேணாலும் எங்களுக்கு பவரை வாங்கிட முடியும். பிரச்சனை என்ன? 2, டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட். பவரை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை விநியோகிக்கணும்னா விநியோகத்தில் இருக்கக்கூடிய, கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். 2வது ட்ரிப் ஆகுது. பல இடங்களில் உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் பழைய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது, அது ட்ரிப் ஆகுது. என்ன காரணத்துக்காக? லோடு அதிகமாகுது. நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் மின் மாற்றி, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தமிழில் நம்ம மின் மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். பெருசாக இரும்பில் தெருவுக்கு நடுவில் நிற்க வச்சுருப்பாங்க. பல நேரங்களில் அது எங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னா, நீங்கள் பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறீங்கள அந்த இடத்துல குறுக்கால வச்சுருவாங்க. அப்படி தான் வைத்து கொண்டு இருந்தார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவங்க குடியிருப்புக்குள்ளுக்குள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அந்த வீட்டுக்காரர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் கட்டிடுறாங்க. அப்படியும் கூட
பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் தெருவில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறத பார்க்கலாம். பொதுவாக நாயிலிருந்து மனிதர்கள் வரை சிறுநீர் கழிப்பதற்கு ஏதுவான இடமாகவும் அது இருக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அவங்க செட் பண்ணும் பொழுது இத்தனை வீடுகளுக்கு இத்தனை மின்சாரத்தை உறிஞ்சுவதற்காகன்னு செட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு தனி வீடு இருக்குது. ஒரு வீடு இருக்கிற இடத்துல அதை அடித்து தட்டி என்ன ஆகுது, 12 வீடு அங்கே இதுவாகிடுது, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. இப்போ 12 மடங்கு மின்சாரத்தை அது அதிகமாக எடுக்க போகிறது. இப்போ நான் ஈஸியாக சொல்ல முடியும், இந்த பழைய மெட்ராஸ் பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, இந்த மாதிரியான பகுதிகளில் பல தெருக்களில் ஒரு வீடு 12, 16, 20 வீடாக மாற்றமடைகிறது. அப்போ அந்த மின்சாரம் எவ்வளவு உறிஞ்சப்படுகிறதுங்கிறது மாறுது. அப்போ அதுக்கான கெப்பாசிட்டி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இல்லை, அதோடைய டிசைன்லேயே கிடையாது. அப்போ அது ட்ரிப் ஆகுது, பத்தி எரியுது, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி சமயத்தில் பார்க்குறீங்க. உடனே அது ஷட் ஆகிடும். அப்போ வந்து உங்கள் அதோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஒரு 20 to 40 வீடுகளுக்கு மின்சாரம் வராது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா அந்த ஏரியாவே ட்ரிப் ஆகிடும். அதுதான் வந்து அவர் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து எவ்வளவு ஏசி மக்கள் போட போகிறாங்க அப்படிங்கிறத மின்வாரியத்துக்கு ஒரிஜினலாக தெரியாது, அவங்க அதை டிசைன் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி வெதரில் ஏசி இல்லாமல் ஒருவரால் இருக்க முடியுமா? ஏசி என்ன பண்ணுது? நீங்கள் நினச்சிருக்கீங்க அது வெறும் குளிர் காற்றே உங்கள் மேல் அடிக்கிறதுன்னு. இல்லை, அது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது. காற்றுல இருக்கிற தண்ணியை எடுத்து வெளில கொட்டிடுது. அது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் குறையும் பொழுது, டெம்பரேச்சரும் குறையும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த தோலுக்கு இதமாக இருக்கிறது. அதுதான் அங்கே நடக்குது. அந்த கண்டென்சேஷன் மூலமாக அது வந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு தேவையான கரண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த கரண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் நாட் டிசைன்டு. அப்போ ட்ரிப் ஆகுது. இதுதான் நடக்குது. ஸோ அவர் அதுதான் சொல்கிறாரு, டியூ டு ட்ரிப்பிங். ஓகே, சரி, அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் மேற்கொண்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பவர் அவைலபிலிட்டி பிரச்சனை இல்லை, எவ்வளோ மெகாவாட் வேணாலும் இங்கெல்லாம் வாங்கிக்க முடியும். ஆனால் லாஸ்ட் மைல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ளூடிங் டிரான்ஸ்ஃபார்மர் லெவல் இஷ்யூஸ் சச் அஸ் கேபிள் ஃபால்ட். ஏன்னா தரமான கேபிள் போடுறதில்லை, அது யாரோட பிரச்சனை? எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு தான். மின்சார வாரியம் தன் சொந்த காசில் எதையும் செய்வதில்லை. டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நீங்கள் தான் காசு தரீங்க, டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணுனாலும் நீங்கள் தான் காசு தரீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காசு தரீங்க. அது என்ன குவாலிட்டியை போடுறாங்களோ. கேபிள் ஃபால்ட் யாரால் வருது சொல்கிறாரு, கேட்டுப்போம். ஃபியூஸ் ஃபெயில்யூர், கேபிள் டேமேஜ், ஓவர்லோடிங் காஸ்ட் பை இன்க்ரீஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் டிமாண்ட். இவ்வளோ நேரம் நான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ இன்க்ரீஸ்டு ஹவுஸ் ஹோல்ட் டிமாண்டுங்கிறது என்னென்னா, இப்போ யூஸ்வலி சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க, அம்மா அப்பா 2 குழந்தைகள் அப்படின்னா ஒரு பெட்ரூமில் அத்தனை பேரும் படுத்துக்கிட்டு ஒரு ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே வந்து எல்லாரும் வளர்ந்த உடனே 3 பெட்ரூம் 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் 3 ரூம்லேயும் ஏசி. 3 ரூம்லேயும் ஏசி அப்படின்னா 3 டைம்ஸ் பவர் கன்சியூம் ஆகுது. அதை தவிர நீங்கள் லிவிங் ரூமில் ஏசி போட்டிங்கன்னு வச்சுங்க, அது இன்னும் அதிகமாக ஏசியை கன்சியூம் பண்ணுது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு இன்றைக்கி வந்து ஏசி வாங்குறாங்க. அது வாங்கணும். அதை நம்ம வந்து நீ ஏன் ஏசி வாங்குற அப்படின்னு நான் கேட்கல. அப்போ டிமாண்ட் அதிகமாகுது இல்லையா? ஒரு ஃபேனுக்கும் ஒரு ஏசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஏசியில் நீங்கள் ஒரு 20, 30, 40, 50 ஃபேனை ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு பவர் கன்சம்ஷன் ஏசி எடுத்துக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறோம், க்ளோஸ்லி மானிட்டரிங் த சிச்சுவேஷன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி. நீங்கள் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணி என்ன பண்ண முடியும்? இனி ஒன்றுமே பண்ண முடியாது. 2 வாரத்தில் டிமாண்ட் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடிக்குவேட் டிமாண்ட். அப்போ ட்ரிப்பிங் இருக்காது. பல பேர் வந்து சில வயதானவர்களால் வந்து ஏசிலையும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அவங்க ஓரளவுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா ஏசியை கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ பல வீடுகள் ஏசியை குறைச்ச உடனே டக்குன்னு உங்களுக்கு வந்து லோடு ப்ராப்ளம் இருக்காது, ட்ரிப்பிங் ப்ராப்ளம் இருக்காது. எவ்ரிபடி இஸ் பேக் டு நார்மல். அவ்வளோதான். அப்போ இந்த உங்களுடைய பீக் மே மாதமும் ஜூன் மாதமும் சரி, ஏப்ரலில் பாதி, மே ஃபுல்லாக, ஜூனில் பாதி. அப்போ எஃபெக்டிவ்லி 8 வாரத்துக்கு சம்மர் மேனேஜ்மெண்ட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுட்டு சப்ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து சிச்சுவேஷனை மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? மானிட்டரிங் பண்ணி முடிஞ்சு போயிடும். 10 மாதம் உங்கள்கிட்ட யாராவது வராங்களா? சென்னையில் 10 மாதம் யாராவது மின்வாரியத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? வைக்கிறதில்ல. அந்த 2 மாதத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பீக் லோடுக்காக நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், அதுக்கான சார்ஜஸை வைங்க, பீக் பவருக்கு ஹையர் சார்ஜஸ் போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். வாட் இஸ் ரெக்வயர்டு இஸ் ரிலையபிள். அது அவரே சொல்கிறாரு, we are committed to provide reliable, quality and uninterrupted power supply to all consumers across the state. எனக்கு தெரிஞ்சு சிச்சுவேஷன் கட்டாயமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
அதுக்கு வந்து மத்திய மின் தொகுப்புலேருந்து நமக்கு வரக்கூடிய மின்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் ரிலையபிளா இல்லை, குவாலிட்டி இருக்கா இல்லை, அன்இன்டரப்டடா இல்லை. நீங்கள் மூணுலேயுமே ஃபெயில்யூர். பீக் சம்மரில் யூ ஆர் நாட் கிவிங் ரிலையபிள் பவர், யூ ஆர் நாட் கிவிங் குவாலிட்டி பவர், யூ ஆர் நாட் கிவிங் அன்இன்டரப்டட் பவர். ஆனால் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பெரும்பாக்கத்தில் இது வந்து உடனே தாவேக ஆட்சியின் மீதல்ல இந்த கமெண்ட். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறோம். அடுத்த ஆண்டுக்குள் இதே நேரம் மிட் ஏப்ரல்லேருந்து மிட் ஜூன் வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. எவ்வளவு எக்யூப்மெண்ட்டை மாற்ற போகிறீங்க, அதை மாற்றுறதுக்கு யார்கிட்ட காசு கேட்க போகிறீங்க, உங்களுடைய காசா எங்களுடைய காசா, அது இப்போ கேபிள் ஃபால்ட் அப்படின்னா அதை எப்படி பழுது நீக்க போகிறீங்க, எவ்வளவு இடத்துல கேபிள் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, டு ஈவன் ஹாவ் டேட்டா, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய குவாலிட்டி ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் முதல்ல தயாரிக்கணும். அதுக்கு பிறகு அதை சரிப்படுத்தணும். ஒரு வருடத்தில் சரிப்படுத்த முடியுமானா முடியாது. அப்போ என்ன இலக்கு வச்சு அதை சரிப்படுத்த போகிறீங்க? நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் எடுத்து எழுதி ஒட்டி வச்சு பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சுங்க. ஐ வாண்ட் டு கிவ் ரிலையபிள் குவாலிட்டி அண்ட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை டு ஆல் கன்சியூமர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் இன்க்ளூடிங் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஒட்டிங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த அலுவலகம் இப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த அலுவலகத்துக்கு எல்லாம் உள்ளே வந்தாச்சு. மின் கனெக்ஷன் ஒன்று மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன அலைஞ்சோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது ஒரு கன்சூமர் ரீதியாக எதிர்பார்க்கிறாரு. இறுதியில் மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப உதவினீங்க, அது முந்தைய அரசு வேற, அதனால் எதுவும் இந்த அரசை பற்றி இல்லை. நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், எனக்கு அருமையாக கனெக்ஷனை பண்ணி கொடுப்பா அப்படிங்கிறீங்க. நீங்கள் பில்லு கொடுக்குறீங்க, லாஸ்ட் டே ஃபார் பேமெண்ட்டுங்கிறீங்க. ஒரு நாள் தள்ளி கட்டிட முடியுமா? 2 நாள் முன்னாடியில் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சப்ளையராக ஒரு கஸ்டமரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதானே கேள்வி. இப்போ ஒரு ரெசிடெண்ட் பெரும்பாக்கத்துலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த பல வாரங்களாக அப்படிங்கிறாங்க, கடந்த பல வாரங்களாக ராத்திரி நேரத்தில் பவர் அவுட்டேஜ் வருது. வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து ஒழுங்காக தூங்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. பவர் கட் மட்டும் இல்லை, பவர் ஃப்ளக்சுவேஷன் ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸை பாதிக்குது. நாங்கள் வந்து எப்போவுமே எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே வந்து வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் போட்டுருவோம். அதை போடாதவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அப்படியே கருகி போயிருக்கு. சடன் ஹை சர்ஜ் வோல்டேஜ். இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து பவர் டிமாண்ட் இல்லாத சமயத்திலேயே எப்போ மெஷர் பண்ணாலும் வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜாக இருக்குது. நீங்கள் உங்களோடது என்ன 220 to 240 வோல்ட்டுக்குள்ளே வரணும். ஆக்சுவல் பவர் உள்ளே வர்றது இஸ் ஹையர் தேன் தட். அப்போ அது எல்லா மின் சாதனங்களையுமே அது வந்து பழுதாக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு தண்ணி கிடைக்குது, ஆனால் தண்ணி தரம் இல்லை. மின்சாரம் கிடைக்குது, ஆனால் மின்சாரம் தரம் இல்லை. சாலைகள் இருக்குது, ஆனால் சாலை தரம் இல்லை. இதெல்லாம் தானேங்க நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அரசாக. அதை எப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்க? யார் அரசாக இருந்தாலும். இப்போ திமுகவிலிருந்து தாவேக வந்திருக்கிறது, இதெல்லாம் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி மக்களுக்கு. அது எப்படி தருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லது. அகெயின் அஃபிஷியல் சோர்ஸ் ப்ராபப்ளி ராதாகிருஷ்ணனாகவே இருக்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, there is a need to strengthen power infrastructure. என்ன, ஒட்டுமொத்த மின் கட்டுமானத்தையே உயர்த்தணும். இது எங்களுக்கு எவ்வளவோ நாளாக தெரியும். பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்ல. சரி, திருடு குறைஞ்சபட்சம் 5 வருஷத்தில் இதில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? யார்? அஃபிஷியல் சோர்ஸஸ். சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மர், அண்டர் கிரவுண்ட் கேபிள் நெட்வொர்க் எல்லாத்துலேயும் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 லட்சம் கன்சியூமர்ஸுக்கு 253 சப்ஸ்டேஷன், 40,798 டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக மின்சாரம் சப்ளை பண்ணப்படுகிறது. இதனால் இன்க்ரீஸ்டு டிமாண்டை ஹேண்டில் பண்ண முடியல. பாப்புலேஷன் க்ரோத், எக்ஸ்பேண்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. ஏன்பா இதெல்லாம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு வந்து ஜிடிபி க்ரோத் இருக்குது. ஸ்டேட் ஜிடிபி க்ரோத் 10% தாண்டி அப்படின்னு உடனே நம்ம வந்து கிராஃபிக்ஸ் இன்ஃபோகிராஃப் போட்டு வெற்றி 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 அப்படின்னு திமுக தன்னுடைய கடைசி வெற்றியை கொண்டாடிட்டு வெளில போயிடுச்சு. அப்போ இங்கே எதனால் அதெல்லாம் நடக்குது? இன்க்ரீஸ் டிமாண்ட் எங்கேருந்து வருது? மோர் இண்டஸ்ட்ரீஸ், மோர் மேனுஃபேக்சரிங். அது மட்டுமா, மோர் கன்சியூமர்ஸ். மக்கள் நிறைய பேர் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தவுடனே அவர்களுக்கு வீடுகள் கட்டப்படுகிறது, அவர்கள் வீட்டில் குடியேறுகிறார்கள், அவர்களுக்கு மின் கனெக்ஷன் தர வேண்டும். இப்போ அவங்கள்ட்டெல்லாம் பணம் வாங்கிட்டு தானே எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வாங்கிட்டு என்ன பண்ணீங்க இத்தனை நாள்? சப்ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் சொல்கிறத யார் வாங்கினது? அதில் எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்க? இப்போ மின்வாரிய ஊழியர்கள்ட்ட தான் நான் கேட்குறேன். இதை
அது முந்தைய ஆட்சியாளர்கள் அடித்தாங்க. இப்போ உங்களுக்கு கிடச்சிதா இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் நிரம்பிய, லஞ்சம் நிரம்பிய மகா மோசமான ஒரு துறையாக மின்வாரியம் இருக்கிறது. புதிய அரசுக்கு மிகப்பெரிய சேலஞ்சில் இது இருக்க போகிறது. இதை நான் ஒவ்வொரு முறையும் நம்ம இதை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அட்லீஸ்ட் இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியாவது இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.